everyone. இன்னைக்கு நம்ம caste மாறுறோம் அப்படின்ற செஷன் that is VIP to banker செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் எரர் பார்ட் 2 பார்க்க போறோம். இன்னைக்கு full and full practice செஷனா தான் இருக்கு. நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு என்னலாம் பார்க்க போறோம் அப்படினா word of the day பார்க்க போறோம், rule of the day பார்க்க போறோம். Then நேத்து क्वेश्चनோட solution பார்க்க போறோம். Then 10 practice questions செப்பரேட்டா தனியா பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் plus ஒரு practice question பார்க்க போறோம். டோட்டலா 12 questions வந்துட்டு next sessionல பார்க்க போறோம். So session ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்டிங் வரை பாருங்க. And நம்ம டோக்கன் மார்க் YouTube சேனல் subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. And நம்ம Telegram groupல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. Official group, discussion group and quiz groupல CAக்கு டெய்லி quiz கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் மீதி ரெண்டு குரூப்லயும் பாத்தீங்க அப்படினா நம்ம எடுக்கிற கிளாஸஸோட PDF எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு Unacademy ப்ளஸ் May 5ல இருந்து நிறைய நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபர் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தென் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. அதையும் என்ரோல் பண்ணி அட்டென்ட் பண்ணி பாருங்க. தென் இதான் நம்ம Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஆஃப் தி டே என்ன அப்படின்னா பர்சிஸ்ட். பர்சிஸ்ட் அப்படின்ற வேர்ட் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்துருக்கேன். தென் நிறைய வெக்காப்ஸ்லேயே தனியாக சினானிம்ஸ்லாம் கேட்பாங்களா, அதுலேயே கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட். பர்சிஸ்ட், பர்சியூ, தென் பர்சிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இதே சிமிலராக இருக்குது. ஸோ இந்த வேர்டுக்கு தனியாக மீனிங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சிஸ்ட்னா என்ன அப்படின்னா டு கண்டினியூ டூயிங் சம்திங் ஆர் டு கண்டினியூ டு எக்ஸிஸ்ட், அதை தான் பர்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து, அந்த விஷயம் வந்துட்டு தொடர்ந்து இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம பர்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If you persist in making trouble, I shall call the police. நீ தொடர்ந்து எனக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் போலீஸ்க்கு கூப்பிடுவேன். ஸோ பர்சிஸ்ட் கண்டினியூவாக அந்த ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை தான் இங்கே பர்சிஸ்ட் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If your symptoms persist, you should consult your doctor. உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துட்டு தொடர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருந்தா, தொடர்ந்து அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருந்தா, இது வந்துட்டு செகண்ட் ஒன்னுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சிஸ்ட்னா டு கண்டினியூ டூயிங் சம்திங் ஆர் டு கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூல் ஆஃப் தி டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ரொம்ப பேசிக் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிஷனல் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். டைப்பு இங்கே இஃப் கிளாஸ் இருக்குது, இங்கே மெயின் கிளாஸ் இருக்குது. இஃப் கிளாஸில் வந்துட்டு இஃப் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா இஃபோட வர்ற அந்த சென்டென்சஸை, இன்கம்ப்ளீட் சென்டென்சஸை இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கிறத மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் மெயின் கிளாஸில் வேர்ப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வில் ப்ளஸ், அதாவது வில்லுன்றதே ஃப்யூச்சர் தான் இல்லையா, வில்லு ஆர் மாடல் ப்ளஸ் V1 இருக்கணும். வில் போட்டிருக்கணும் ஆர் அல்லது அதுக்கு பதிலாக ஒரு மாடல் வேர்ப் போட்டிருக்கணும். மாடல் வேர்ப் மீன்ஸ் ஷாலு, மே, இந்த மாதிரி கேன், இந்த மாதிரி ஒரு மாடல் வேர்ப் வந்து ப்ளஸ் V1 வேர்ப் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் உடனே பார்க்கலாம். இஃப் ஐ ஸ்டடி, ஸ்டடின்றது என்னது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ பின்னாடி என்ன வரணும், மெயின் கிளாஸில் என்ன வரணும், வில் அல்லது மாடல் வேர்ப் ப்ளஸ் V1 வரணும். இங்கே வில் போட்டிருக்காங்க ப்ளஸ் பாஸ் அப்படின்றது V1. செகண்ட் டைப் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வுட் ப்ளஸ் V1 ஆர் இந்த மாடல் வேர்ப்லேயே வந்துட்டு அதுக்குரிய பாஸ்ட் மாதிரி, பாஸ்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஷால்னா ஷுட்டு, மேனா மைட்டு, கேன்னா குட்டு, அந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது போட்டு ப்ளஸ் V1 போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் எக்ஸாம்பிள். இஃப் ஐ ஸ்டடீட், ஸ்டடின்றது என்னது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன வரணும், மெயின் கிளாஸில் வுட் அல்லது அந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த மாடல் வேர்ப் ப்ளஸ் V1 வரணும். இந்த இடத்துல வுட்டு போட்டிருக்காங்க ப்ளஸ் V1 போட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த டைப் என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம்ல, V3 ஃபார்ம்னு சொல்லுவோம்ல, அது சொல்கிறாங்க.
அல்லது இந்த இடத்துல பார்த்தோம்ல குட்டு மைட்டு ஷுட்டு அந்த மாதிரி போட்டு அது பக்கத்தில் ஹாவ் ப்ளஸ் V3 வந்தாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம். had studied அப்படின்னு இருக்கு. அப்போ இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட்னா என்ன வரணும்? would plus have plus V3 வரணும். இந்த இடத்துல பாருங்க would have V3 கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்துட்டு நேற்று ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக பார்த்த கொஷின். இதை இப்போ சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சம் பீப்புள் திங்க் தட் தியர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கிரீஃப் அண்ட் மிசரிஸ் டூ கிரீவஸ் டு பி born அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிரீஃப் அப்படின்றது என்னது? கஷ்டம். மிசரிஸ் அப்படின்றதும் கஷ்டம், துயரம். கிரீவஸ் அப்படின்றதும் அதே மீனிங் தான் வரும். மூணுமே எப்படி வரும்? கஷ்டம், துயரம் அந்த மாதிரி தான் வரும். ஃபுல் ஆஃப் கஷ்டம், துயரம், டு பி bornனா வரும். இது மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்குது, சென்ஸ்லெஸ் டு திஸ் சென்டென்ஸாகவும் இருக்குல்ல. ஸோ born வராது. ஸோ இன்கரெக்ட் எது அப்படின்னா 4. கரெக்டான வேர்ட் அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னா born. born வந்துட்டு என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் பியர். பியரோட V3 ஃபார்ம் தான் இந்த born. பியர்னா என்னது? தாங்கிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல. பியர், பியரிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கான்? ஃபுல்லாக கஷ்டம் துயரமாக இருக்குது அது தாங்கிக்கிறதுக்கு. டூ கிரீவஸ். லைஃபு ஃபுல் ஆஃப் கிரீஃப் அண்ட் மிசரிஸாக இருக்குது. டூ கிரீவஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பியர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வரும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டு பி பக்கத்தில் எப்போவுமே V3 ஃபார்ம் தான் வரும். டு பி ப்ளஸ் V3 ஃபார்ம் தான் வரும். பி பக்கத்தில் வந்தாலே அது V3 ஃபார்மாக தான் வரும். இங்கே born அப்படின்றது வந்துட்டு V1 ஃபார்ம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி செஷன் போகலாம். இன்றைக்குரிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கு. பார்க்குறதுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும், பட் தப்பு இருக்கும். சில பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா கமிஷனில் WS வரணும். மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கும். கம்ப்ளைண்ட்ஸ், அஃபென்சிவ், மார்டர். ஸோ தப்பாக இருக்கிறது எது? ஏ கமிஷன். இந்த மார்டர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவங்களோட பிலீஃப், அவங்களோட கொள்கைக்காக அவங்கள வந்துட்டு கொலை செஞ்சுருப்பாங்க, கொள்கைக்காக கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு மார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆந்தூசியாசம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஆந்தூசியாசம் வராது, என்தூசியாசம். என்தூசியாசம் இஸ் ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியன்ஸ் ஃபார் அ லைஃப் டைம் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லிவிங். ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. என்தூசியாசம் தான் வரணும். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? பீப்புள் ஸ்பெண்ட் தியர் ஹோல் லைஃப்ஸ் ட்ரீமிங் ஆஃப் பிகமிங் ஹாப்பியர் லிவிங் வித் அன் abundant ஆஃப் பேஷன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆன் பக்கத்தில் அட்ஜெக்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆன் பக்கத்தில் எப்போவுமே எப்படி வரணும்னா நவுன் ஃபார்மில் தான் வரணும். விச் இஸ் abundance. abundance அப்படின்ற அந்த நவுன் ஃபார்மில் தான் வரணும், அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வரக்கூடாது. ஸோ inappropriate வேர்ட் இது abundant. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கரேஜ் கிவ்ஸ் அஸ் தி செல்ஃப் கண்ட்ரோல் டு பர்சிஸ்ட் வேர் அதர் ஹாவ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கும். நிறைய பேர் சூஸ் பண்ணுவீங்க. பட் இன்கரெக்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா அதர் வராது. இந்த இடத்துல அதர்ஸ் அப்படின்னு வரும். அதாவது அதர் அப்படின்றது சிங்குலரை டினோட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். அண்ட் அதர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கடைக்கு போகிறீங்க, ட்ரெஸ்ஸு காமிக்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்கல. அப்போ எனி அதர் அப்படின்னு கேட்போம்ல, வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்போம். இதே அதர்ஸ் சொல்லணுன்னா மற்ற எல்லாத்தையும் காமிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, மற்ற எல்லாத்தையும் அப்படின்ற இடத்துல அதர்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் இருக்காதா அப்படின்னு தேடுற இடத்துல வேறனா அதரு, வேறு ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் அப்படின்னா அதரு, வேற மற்ற எல்லாத்தையும் அப்படின்ற இடத்துல அதர்ஸ்.
ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கரேஜ் வந்துட்டு நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தருது, மற்ற எல்லாமே ஃபெயில்டு. ஹாவ்ன்னு இருக்குது பாருங்கள், ஹாவ்னாலே ப்ளூரல் தானே, ஸோ அதர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. வாலண்டரி ட்ரேட் போத் வித்தின் அண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ் ஹேப்பன்ஸ்க்கு இதுவா ஸ்பெல்லிங் HAPPENS ஹேப்பன்ஸ். ஸோ பி தான் தப்பாக இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாம். லைக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, days ahead of a Congress agitation on the economic slowdown and against the government's policies, former Chief Rahul Gandhi has gone on another meditation trip அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. மெடிடேஷன் இல்லை, மெடிடேஷன், டிஏ வரும். ஸோ தப்பு, டி ஆப்ஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the trigger of protests in Lebanon was a government proposal to impose a $6 monthly tax on WhatsApp users to raise funds. இதில் எங்கே தப்பு இருக்குது அப்படின்னா, எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ண பார்ப்பீங்க. பட் ஆல் ஆர் கரெக்ட் கிடையாது, இந்த இடத்துல தப்பு இருக்குது. ரைஸ் கிடையாது, ரைஸ். ஸோ தப்பு, ஆப்ஷன் டி. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைஸ் அண்ட் ரைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்துட்டு ரைசிங் அப் அப்படின்ற மீனிங் தான், எழுதுறது அந்த மாதிரி மீனிங் தான். இப்போ ரைஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தி சன் ரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி சன் ரைசஸ், இட் டசன்ட் நீட் எனி ஆப்ஜெக்ட், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடத்துல ரைஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே அது எழுந்துக்குது, அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவைப்படலை அப்படின்ற இடத்துல ரைஸ் யூஸ் பண்ணணும். இதே ரைஸ் அப்படின்றது என்னென்னா, ஒருத்தவங்க எழுப்பி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வி ரைஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல இந்த வி ரைஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா, வி ரைஸ் வாட் அப்படின்ற கொஷின் எழும்புது இல்லையா? ஸோ இட் நீட்ஸ் ஆப்ஜெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஃபண்டை எழுப்புவோம், இட் நீட்ஸ் ஆப்ஜெக்ட். அதுக்கு வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் அதை எழுப்பி விடணும், அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த இடத்துல வந்துட்டு ரைஸ் வராது, ரைஸ் தான் வரும். அந்த மிஸ்டேக் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ரைஸ் வராது, ரைஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the longer he listened to his master, the more they came to realize that his own spirit has become rusty அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். ஆக்சுவலி இதுதான் ஆன்சர். ரஸ்டி அப்படின்னா நாட் குட் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிட் அப்படின்னா நம்மளோட அந்த தாட்ஸ், அந்த சோல், அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை இங்கே ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த question, one reason why private banks are expanding physical infrastructure is to boost liabilities. franchise அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அல்லது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் வந்துட்டு செல் பண்ணுறத ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி த லோ காஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ். இது நிறைய பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அக்கௌண்ட்டுக்கு C வரணும். இது கரெக்டான ஸ்பெல்லிங் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் எரர். அடுத்த கொஷின் போகலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the Delhi government on Tuesday said there has been a suddenக்கு இதுவா ஸ்பெல்லிங் DDEN, sudden. அப்போது ஆப்ஷன் ஏல தான் எரர் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பர்ட்டுக்கு நம்ம கிளாஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்பர்ட்டுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபோர்ஸாக, ஒரு குவிக்காக வந்துட்டு வெளில வர்றது, கம் அவுட் வித் கிரேட் ஃபோர்ஸ், அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஸ்டபிள் அப்படின்னா என்னென்னா, இந்த வீட்டு கார்ன் அதெல்லாம் வேஸ்ட் இருக்கும்ல, அதை தான் ஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட வேஸ்டஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் ஸ்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான ப்ராக்டிஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்சரை கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. நான் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்லேயே போட்டுடுறேன். ஏன்னா அடுத்து வேறு டாபிக் பார்க்க போகிறோம்.
அண்ட் எல்லாமே இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஓரளவு பேசிக் கொஷின்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா டாபிக்ஸும் முடிச்சுக்கலாம். எல்லா டாபிக்ஸ்லேயும் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்லேயுமே மாடரேட் அண்ட் ஹை லெவல் பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.